வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிறுகதை பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஆங்கில கதை. இது யார் தமிழில் மொழிபெயர்த்திருக்காருன்னா முனைவர் இரா ராஜவேலு அவர்கள் மொழிபெயர்த்திருக்காரு. இவர் வந்து ஒரு 10 ஆங்கில கதைகளை வந்து மொழிபெயர்த்திருக்காரு. இவர் இப்போ நம்ம பார்க்க போகிற கதை வந்து கோயில் குட்டியர். இதை எழுதினவங்க யாருன்னா சாமர்செட் மாம். இவரோட முழுமையான பேர் வந்து வில்லியம் சாமர்செட் மாம். இவர் வந்து ஒரு 20ஆம் நூற்றாண்டில் தலை சிறந்த ஆங்கில எழுத்தாளராக இருந்திருக்காரு. அவரோட கதை தான் இது, கோயில் குட்டியார். இதே வந்து முனைவர் இரா ராஜவேலு அவர்கள் வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கார், தமிழில் எழுதியிருக்காரு. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையோட நாயகன் யாருன்னா, கதாநாயகன் யாருன்னா ஆல்ஃபர்ட் எட்வர்ட் போர்மேன். இவர் தான். இவர் வந்து ஒரு படிப்பறிவே இல்லாத, எழுத்தறிவே இல்லாத ஆள். எப்படி வந்து வாழ்க்கையில் முன்னேறினார், எப்படி செல்வந்தர் ஆனார், எப்படி அவர் காசு சம்பாதிச்சார் அப்படிங்கிற பற்றி இது சொல்லுது, இந்த கதை சொல்லுது. இப்போது நம்ம கதாநாயகன் இருக்கார் இல்லையா, ஆல்ஃபர்ட் எட்வர்ட் போர்மேன். அவர் வந்து லண்டனில் நெவில் சதுக்கம் அப்படிங்கிற பகுதியில் செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் வந்து 16 வருடமாக வேலை செஞ்சுட்டு வர்றாரு. இவர் வந்து கிறிஸ்துவ தேவாலயங்களில் பாதிரியாரின் உதவியாளராக பூஜை பொருளை எடுத்து கொடுக்கறது, கோவில் சுத்தம் செய்கிறது, மணி அடித்தல் போன்ற வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு வர்றாரு. இவர் ஒரு கோயில் ஊழியர். இப்போ வந்து கோயிலை சுத்தமாக வச்சுக்கணும், அதுதான் இவரோட ஒரு பிரியமாக இருந்துச்சு. தான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தன்னோட கடமைகளை வந்து சரியாக செய்வார், திருத்தமாக செய்வார். கோயிலை வந்து எப்பவுமே சுத்தமாக வச்சுருக்கணும்னு நினைப்பார். இப்போ வந்து தேவாலயத்தில் நடக்கும் திருமணமோ ஈமச்சடங்கோ எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலுமே வந்து தன் தேவாலய உடையை அழகாகவும் நேர்த்தியாகவும் அணிந்திருப்பதிலே அவருக்கு ஒரு தனி பெருமை இருந்திருக்கு. இப்போ வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம், சில ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த தேவாலயத்தில் வந்து ஒரு புதிய பாதிரியார் வந்து நியமிக்கப்படுறாங்க. வந்த சில நாட்கள்லேயே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, எழுத படிக்க தெரியாமலேயே எட்வர்ட் வந்து இவ்வளோ காலம் அங்கே கோயிலில் எப்படி வேலை செய்கிறாரு அப்படிங்கிறது அவருக்கு வந்து ரொம்ப வியப்பூட்டும் வகையில் இருக்குது. அவர் வந்து எட்வர்ட் கிட்ட சொல்கிறாரு, நீ எவ்வளோ சீக்கிரம் எழுத படிக்க கற்றுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கோ, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ வந்து நீங்கள் வந்து எழுத படிக்க தெரியலைன்னா உங்களை வந்து இப்போவே வந்து வேலையை விட்டு நிறுத்த போவதில்லை, நீங்கள் வந்து அதை வந்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு நான் 3 மாதம் கால அவகாசம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்து எழுத படிக்க கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. 3 மாதங்களுக்கு அப்புறமும் எழுத படிக்க தெரியலைன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வேலையை விட்டு நிற்க வேண்டியதாக இருக்கும், நாங்கள் வந்து இந்த வேலையை விட்டு நிறுத்த வேண்டியதாக இருக்கும் உங்களையும் அப்படின்னு அந்த பாதிரியார் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு. இப்போது எட்வர்டுக்கு வந்து இந்த பாதிரியாரை வந்த நாள்லேருந்து சுத்தமாகவே பிடிக்காது. ஏன்னா அவர் வந்து வந்த நாள்லேருந்தே எப்படி வந்து படிக்க தெரியாத எட்வர்டை வந்து படித்தவர்களும் வசதி படுத்தவர்களும் வர்றாங்க இல்லையா, அவங்கக்கிட்டையெல்லாம் வந்து இவரை வந்து வேலைக்கு வச்சது, படிக்க தெரியாத ஆளை வேலைக்கு வச்சது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிகிட்டே இருப்பாராம்மா. இவர் வந்து படிப்பறிவு இல்லாதவர், இவர் வந்து தேவாலயத்துக்கு பொருத்தமே இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டு இருப்பாராம்மா வர்றவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டேயும். ஆனால் அவருக்கு படிப்பறிவே இல்லை. ஆனால் அந்த தேவாலயத்தில் வர்றவங்களாம் இவங்கள ரொம்ப மதிப்பு மரியாதையாக வச்சு நடத்துவாங்க. அது அவருக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து பாதிரியார் வந்து மட்டம் தட்டி பேசுகிறதே அவருக்கு பிடிக்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் பொறுத்துக்கொள்ள முடியல.
சற்று துணிவோடே அவர் வந்து பாதிரியார்கிட்ட போய் பேசுகிறாரு. ஐயா, நான் வந்து உங்களை எதிர்த்து பேசுகிறதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. நான் ஒன்றும் எனக்கு நீங்கள் சொல்கிறது ஒன்றும் எனக்கு சரியாக படலை. இந்த வயசான காலத்தில் நான் போய் நீ புதுசாக படிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். என்னால் வந்து படிக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் இத்தனை வருடங்களாக வந்து எழுத படிக்க தெரியாமல் தான் இங்கே நான் வந்து வேலை செஞ்சிட்ருந்தேன். இப்போ வந்து படிக்க சொல்கிறீங்க, அது என்னால் வந்து இந்த வயசான காலத்தில் எனக்கு மண்டையில் ஏறாது, அது எனக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு கொடுத்த வேலையை வந்து நான் மனசுக்கு திருப்தியாக செஞ்சுட்டு வரேன். இந்த நிலையில் எனக்கு படிக்க சொன்னால் என்னால் அது முடியுமான்னு எனக்கு தெரியல ஐயா அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அப்படி என்றால் நீ வேலையை விட்டு போயிட வேண்டியதானே அப்படின்னு எட்வர்ட் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு, பாதிரியார் சொல்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் போனதுக்கப்புறம் நான் போயிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வேலையால் வந்து நான் செய்கிற வேலைக்கு பதிலாக கொண்டு வாங்க, நான் வந்து இந்த வேலையை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி எட்வர்ட் சொல்கிறாரு. இப்போ வந்து எட்வர்டு பேசியது பாதிரியாருக்கு வந்து ரொம்ப கோபமாயிடுச்சு. தேவாலய நிர்வாகிகள் இருவரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா தேவாலயத்தை விட்டு போகிறாங்க. இப்போது அவனுக்கு ரொம்ப கோபம் எட்வர்டுக்கு. ஆனால் வந்து அவன் வந்து கோபத்தை வெளிக்காட்டாமல் அந்த தேவாலயத்தினோட கதவுகளை வந்து பணிவாக தான் சாத்துறான். ஆனால் வந்து அவனுக்கு விழுந்த அடியை வந்து அவன் வந்து பெருந்தன்மையாக தான் தாங்கிக்க முடியல, ஆனாலும் தாங்கிக்கிறான். உதடுகள் துடிக்குது அவனுக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனால் எதுவுமே பேச முடியல. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அங்கே அவன் அந்த தேவாலயத்துக்குன்னே தனியாக ஒரு யூனிஃபார்ம் இருந்திருக்கு, அதை வந்து கழட்டி வைக்கிறான். அது வந்து நம்ம இங்கே எத்தனையோ செஞ்சுருக்கோம், எத்தனையோ திருமணங்களை பார்த்துருக்கோம், எத்தனையோ ஏமச்சடங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டே அவன் வந்து அந்த சட்டையை வந்து கழட்டி வைக்கிறான். இப்போ அந்த அறையில் இருக்கிற எல்லா பொருளையும் ஒழுங்குபடுத்தி வைக்கிறான். இப்போ சாதாரண ஆடையை வந்து அணிஞ்சுக்கிறான். இப்போ வந்து தேவாலயத்தை விட்டு வெளியே வரான். சத்தமே இல்லாமல் வெளியே வரான், சோகமாக வெளியே வரான். இப்போ வந்து வாசக்கதவை பூட்டிட்டு இப்போ வந்து அவங்க வெளியில் போகிறாங்க, வீட்டுக்கு போகலான்னு போகிறாங்க. அந்த வேலையை பற்றியே நினச்சிட்டு வந்ததுனால எட்வர்டு வந்து எப்பயும் போகிற தடத்தை விட்டுட்டு வேறு வழியில் போகிறாரு. அவருக்கு எந்த வழியில் போகிறோன்னு இப்போ தெரியல. ஒரே சிந்தனை தான் இருக்குது, வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற சிந்தனை, வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க அப்படிங்கிற சிந்தனை மட்டும்தான் அவர் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. இவ்வளோ நாளும் வந்து இந்த கோயிலில் வேலை செஞ்சுட்டு இப்போ வந்து வெளியே போகிறது அவருக்கு சுத்தமாகவே பிடிக்கல. செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தை பொறுத்தவரை பாதிரியாரும் சரி, தேவாலய நிர்வாகிகளும் சரி என்ன பண்ணுறாங்க, தன்னோட விருப்பத்தை வந்து அவனிடம் சொல்வார்கள், அவ்வளோதான். மற்றபடி அந்த தேவாலயத்தை சிறப்பாக நடத்தி வந்தது இந்த எட்வர்டு தான். எல்லா வேலையுமே வந்து இவர் தான் வந்து செஞ்சுருக்காரு. இப்போ வந்து அந்த கோயிலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே சம்பளம் வருங்க இல்லையா, அதை வந்து இவங்க வந்து சேர்த்து வச்சுருக்கான். ஆனால் அது கொஞ்சம் தான் இருக்குது. வேறு எதுவும் வேலை செய்யலான்னா, பிஸ்னஸ் பண்ணலான்னா அதெல்லாம் பத்தாது. ஏன்னா விலைவாசி வந்து ஏறிட்டே போகுது. எப்படி வந்து நம்ம வந்து வாழ போகிறோம், எப்படி காலந்தாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி குழம்பிகிட்டே போகிறான். இப்போது எட்வர்டோட மனசில் வந்து அடிக்கடி ஒரு வந்து வினோதமான எண்ணம் வந்துகிட்டே இருக்குமாம்மா. தான் இறந்த பிறகு வந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் பாதிரியார் தான் அதுவரை அங்குள்ள பாதிரியார் வந்து உள்ளன்போடு இறைப்பணியை வந்து செய்வாரா, பாராட்டு போகலான்னு சூட்டுவார், நம்ம இறந்ததுக்கப்புறம் தான் நம்மளை பாராட்டுவார் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஒரு எண்ணம் மட்டும் அவரோட மனசில் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ அவனுக்கு வந்து தீவிர குடிப்பழக்கமோ புகைப்பழிக்கிற பழக்கமோ எதுவுமே இல்லை. விருந்து சாப்பிடும்போது மட்டும் அப்பப்போ கொஞ்சம் பீர் குடிப்பான். களைப்பாக இருக்கும்போது சிகரெட் குடிக்க ஆசைப்படுவான். இப்போ வந்து உடலும் மனலும் ரொம்ப களைப்பாக இருக்குது.
அவன் மனசெல்லாம் ரொம்ப புண்பட்ட மாதிரி இருக்குது. அதனால் பாக்கெட்டில் சிகரெட் வச்சுருக்கான். பாக்கெட்டில் சிகரெட் எதுவும் எடுத்துகிட்டு வரல. அந்த தெருவில் வந்து சிகரெட் விற்கும் பெட்டி கடை இருக்குதா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறான். ஆனால் எங்கே தேடியுமே கடை எதுவுமே இல்லை. நீண்ட தூரம் போய் தேடி பார்க்குறான். அங்கேயும் கடை இல்லை. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் ஒரு கடை இருக்குது. அங்கே போய் தன்னோட தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு யோசனை வருது. சிகரெட் விற்கும் பெட்டிக்கடை மட்டும் இங்கே இல்லை, நம்ம ஒரு பெட்டிக்கடை போடலாம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். அந்த சிந்தனையிலேயே அவன் வந்து நினச்சிட்டே இருக்கான். என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, போடலாமா வேணாமா அப்படிங்கிற சிந்தனை அவனுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. இந்த தெருவில் நடந்து போகிறவங்களும் பலருக்கு அது தேவைப்படுது. ரொம்ப தூரம் போய் வாங்க வேண்டியது இருக்குது. நம்ம வந்து நிறைய பேர் வந்து போகிற இடம் தானே இது, நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. இங்கே சிகரெட்டு, தீப்பெட்டி, மிட்டாய் அதெல்லாம் விற்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை அவருக்கு வந்து போகுது. வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு அருமையான யோசனை, என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. கொஞ்சம் கூட யோசிக்காமல், கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த யோசனை வருது அப்படின்னு சொல்லி வேகமாக வீட்டுக்கு போகிறான். வீட்டில் வந்து ஓய்வு அவனோட அறைக்கு போகிறான். அமைதியாக உட்காரான். அவங்க வீட்டுக்காரி வந்து டீ கொண்டு வராங்க. அமைதியாக சாப்பிட்றாங்க. மனைவி வந்து கேட்குறாங்க, என்னங்க ஆச்சு இப்படி அமைதியாக இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் பேசாமையே இருக்கீங்க, வந்ததுலேருந்து எதுவுமே பேசாமையே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறான். ஒன்றும் ஆகலை, நான் ஒரு யோசனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பெட்டிக்கடை திறக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லா குளங்களையும் வந்து நான் வந்து அலசி ஆராய்ஞ்சிட்டேன். ஒரு பெட்டிக்கடை திறக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மறுநாள் வந்து அந்த தெருவழி நடந்த போது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு சிறிய கடை வாடகைக்கு தயாராக இருப்பதாக பார்க்குறாரு. ஒரு சிறிய கடை வந்து தென்படுது அவர் கண்ணுக்கு. வாடகைக்கு விடுறதா வந்து அதில் எழுதி போட்டிருக்கு. அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டுது அப்படின்னு நினைக்கிறாரு. பெட்டிக்கடையை அவர் பெட்டிக்கடை வைக்கலான்னு என்ன அளவில் நினச்சிருந்தோ அதே அளவு அந்த பெட்டிக்கடை இருக்குது, அந்த கடை இருக்குது. அடுத்து 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, கடையை வந்து வாடகைக்கு எடுக்கிறாரு. ஒரு மாதம் கழிந்தது. பயபக்தியோடு பணிபுரிந்த வந்து செயின்ட் பீட்டர் தேவாலயத்தின் கோயிலில் வந்து ஒரே அடியாக ராஜினாமா செஞ்சுட்டார். இப்போ வந்து அந்த பெட்டி கடையில் சிகரெட்டு, தீப்பெட்டி, புகையிலை, மிட்டா போன்ற பொருள்கள்லாம் விற்க தொடங்குறாரு. இப்போது அந்த பகுதியில் செய்தித்தாள் முகவராகவும் தன் வணிகத்தை வந்து மேலும் விரிவுபடுத்துகிறாரு. செய்தித்தாள் முகவராகி தன் வணிகத்தை வந்து மேலும் விரிவுபடுத்துகிறாரு. இப்போ இந்த வியாபாரம் செய்வதில் அவரோட மனைவிக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. கௌரவமான அந்த கோயில் ஊழியர் பதவியை விட்டுட்டு இந்த பெட்டிக்கடையை வச்சு வியாபாரம் செய்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நிலை தாழ்ந்து விட்டதாக வந்து அவள் வந்து சொல்கிறான் அவர்கிட்ட. ஆனால் எட்வர்ட் வந்து என்ன சொல்கிறாரு, அவளிடம் மாறுகிற காலத்துக்கேற்ப மாதிரி நாமும் வந்து மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நம்ம தேவாலயம் வந்து முன்னிருந்த மாதிரி இப்போ இல்லை, காலத்துக்கு தகுந்தப்போல் நம்ம வந்து நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. தன் நிலையை வந்து அவகிட்ட விளக்குறாரு. பெட்டிக்கடை வியாபாரம் வந்து எதிர்பார்த்த லாபம் நல்லா கிடச்சிருக்கு. ஆரம்பிச்சில் ஒரு வருடத்துலேயே வந்து இன்னொரு கடையும் வந்து அமைக்கலாம் அப்படிங்கன்னு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி பெட்டிக்கடை ஏதும் இல்லாத நீண்ட தெரு ஒன்றை தேடி கண்டுபிடிக்கிறாரு. சிறிய கடை வாடகைக்கு எடுத்து வியாபாரத்தை அங்கேயும் தொடங்குறாரு. 2வது கடையும் ஓஹோவென்று நல்லா வருது, காசு நல்லா வருது அதுலேயும். இப்போ 2 கடைகள்லையும் கிடைத்த லாபத்தை வந்து தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுக்குது அவருக்கு. 2 கடைகளும் வந்து நல்லா வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. அது தொடர்ந்து அவர் 5-6 கடைகள் வந்து இப்போ வெற்றிகரமாக நடத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அவரோட மனசில் வருது. இப்போ லண்டன் மாநகரில் ஒவ்வொரு தெருவாக வந்து நடந்து பெட்டிக்கடை ஏதும் இல்லாத தெருக்களில் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அவர் வந்து அந்த கடைகளை வந்து வாடகைக்கு எடுத்து பெட்டிக்கடை வணிகத்தை தொடங்கி நடத்துகிறாரு. 10 ஆண்டுகள் வந்து ஏறக்குறைய 10 கடைகளில் வந்து லண்டனில் வந்து அவர் வந்து நிறுவிட்டார். ஒவ்வொரு வாரமும் வந்து அந்த கடைகளில் அவருக்கு பணம் வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் போய் அவர் வந்து போய் வசூலிப்பாராமா. இப்போ வந்து அவர் வழக்கம் போல் வந்து வாராந்திர சேகரிப்பை வந்து வங்கியில் போட போகிறாரு. கையில் வந்து கட்டுக்கட்டுக்காக ரூபாய் நோட்டுகள் எடுத்துக்கொண்டு போகிறாரு. வங்கி மேலர் அவரை பார்க்குறாரு, சந்திக்கணும்னு சொல்கிறாரு.
இப்போ எட்வர்டு வந்து அவரை பார்க்க போகிறாரு. எட்வர்டு ஐயா, நீங்கள் எங்களிடம் வந்து சேமித்து வைத்திருக்கும் பணம் சம்மந்தமாக நான் வந்து உங்களிடம் கொஞ்சம் பேச வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுவரை நீங்கள் வந்து எவ்வளோ பணம் சேர்த்து வச்சுருப்பீங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. எவ்வளோ பணம் சேர்த்து வச்சுருக்கேன்னு என்னால் சரியாக சொல்ல முடியாது, சும்மா வந்து 1 கோடி 2 கோடி இருக்கும்னு நினைக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்கிறாரு எட்வர்டு. நீங்கள் இப்போ சேர்த்துக்கிற பணம் வந்து 30 கோடி அப்படின்னு சொல்லி வந்து அந்த வங்கி மேலாளர் சொல்கிறாரு. இவ்வளவு பெரிய தொகையை நீங்கள் சேமிப்பு பண்ணிக்க வச்சுருந்தீங்கன்னா அது லாபம் எதுவும் உங்களுக்கு கொடுக்காது. நீங்கள் வந்து வேறு திட்டத்தில் வந்து முதலீடு செய்யுங்க, பல மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்றாரு அந்த மேலாளர். ஐயா, பணம் வந்து எங்கேயும் நான் முதலீடு செய்ய விரும்பலை, பாதுகாப்பாக இங்கே வந்து இங்கேயே இருக்கட்டும், உங்கள்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நீங்கள் பணத்தை பாதுகாப்பதை கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. இப்போது எந்த முதலீடு 100% பாதுகாப்பானது என்று உங்களுக்கு ஒரு பட்டியலை கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் வந்து எதில் முதலீடு செய்யலான்னு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு வந்து உங்களுக்கு மனக்கவலையே வேணாம், நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் நான் பங்குச்சந்தைக்கெல்லாம் போனதில்லை, முதலீடு செய்ய எனக்கு எந்த இதுவும் தெரியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதையெல்லாம் நான் உங்கள் பொறுப்புலையே விடுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு வங்கி மேலாளர்கிட்ட எட்வர்ட் சொல்கிறாரு. நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம் ஐயா, உங்களுக்காக நாங்களே செய்கிறோம், நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த வாரம் வந்து வங்கிக்கு பணம் போட வரும்போது அன்றைக்கு மட்டும் முதலீடு மாற்று படிவத்தில் வந்து ஒரு கையெழுத்து போடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் சரியாக போட்டுருவேன் ஐயா, ஆனால் அந்த படிவத்தில் என்ன இருக்குன்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தயக்கத்தோடு கேட்குறாரு எட்வர்டு. நீங்கள் நன்றாக படித்து விட்டு கையெழுத்து போடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் வந்து இப்போ வந்து மேலாளர் வந்து கோபமாக பேசுகிறாரு. நாங்கள் ஏமாத்திடுவோமா அப்படிங்கிற ஒரு மாதிரி அவர் பேசுகிறாரு. இப்போ அவரோட கோபத்தை தணிக்கும் வகையில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, மன்னிக்கும் ஐயா, படித்து பார்த்து கையெழுத்து போட என்னால் முடியாது. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கேலியாக கூட இருக்கலாம், இருந்தாலும் சொல்கிறேன், இதுதான் உண்மை. எனக்கு சுத்தமாக எழுதவோ படிக்கவோ தெரியாது, என் பெயர் மட்டும்தான் எனக்கு எழுத தெரியும், அதுக்கு மேலே எனக்கு எதுவுமே பண்ண தெரியாது, எழுத தெரியாது, படிக்க தெரியாது. இந்த பெயர் நான் எழுத கற்றுக்கிட்டதே இந்த வியாபாரம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிறத பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியத்தில் இருக்கார். உடனே நாக்காளை விட்டு எந்திரிக்கிறாரு. இப்படி ஒரு அதிசயத்தை நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை. படிக்காத ஒரு மனிதர் எப்படி இவ்வளோ பணம் சேர்க்க முடிஞ்சது, எப்படி வியாபாரத்தை நடத்த முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு வியப்பில் அந்த வங்கி மேலாளர் வந்து இருக்கார். இப்போ வந்து அவருக்கு எட்வர்ட் சொன்னதை பார்த்து அந்த வங்கி மேலாளர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தேவலோகவாசியை பார்ப்பது போல் அவரை பார்க்குறாரு. நீங்கள் ஒரு அதிசய மனிதர், படிக்க தெரியாமலே வியாபாரத்தை நீங்கள் வந்து வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கீங்க, 30 கோடி ரூபாய் வந்து சேர்த்து வச்சுருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு எழுதி படிக்க தெரிஞ்சதை நீங்கள் என்னவா இருந்திருப்பீங்க அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு ஆச்சரியத்தோட. இப்போ வந்து எழுத படிக்க தெரியாமல் இவ்வளோ காசு சேர்த்து வச்சுருக்கீங்க, இவ்வளோ வியாபாரத்தை வந்து பெருக்கியிருக்கீங்க, எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க, என்னவா இருந்திருப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா இன்னும் நான் வந்து செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் வந்து கோயில் குட்டியராக மணி அடித்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. செல்வக்கலை ததும்பும் தன் முகத்தில் புன்னகையோடு அவர் வந்து சொல்கிறாரு, எழுத படிக்க மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் இன்னும் வந்து செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் வந்து மணி அடிச்சுட்டு தான் இருந்திருப்பேன், கோயில் குட்டியராக மணி அடிச்சுட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு அறியாமையில் சொல்கிறாரு. அவர் வந்து மேலாளர் வந்து நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சது என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற ஆச்சரியத்தோடு கேட்குறாரு. ஆனால் இவரோட மைண்டில் என்ன இருக்குது, எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் நான் வந்து தேவாலயத்திலே இன்னும் இருந்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு பதிவை வந்து அவர்கிட்ட சொல்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுது, அவர் எழுத படிக்காமலேயே இவ்வளோ செல்வந்தராக இருக்கார். எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் இன்னும் வேறு என்னமோ ஆகிருக்கலாம். ஆனால் அவரோட எண்ணமெல்லாம் எப்படி இருந்திருக்குது, தேவாலயத்தில் பணிபுரியுவேன் அப்படிங்கிறத அவர் நினச்சிட்டு இருந்திருக்கார். இது ஒரு சுவாரஸ்யமான கதை, படிக்க நல்லா இருக்குது. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி மக்களே.